பிக் பாஸ்ல ஃபினாலே வீக் போயிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று நமக்கு கிடைத்திருக்குங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். எதிர்பார்த்த ஒரு செய்தி தான். மிட் வீக் எவிக்ஷன்ல யார் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிறதுல அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ விஜய் வர்மா வெளியேறுகிறாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். விஜய் வர்மாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த பிக் பாஸ்ல வந்து ஒரு ஃபினாலே வரையும் வந்துட்டு போறாருல, ஆனால் ஒரு இம்பாக்ட் கூட ஏற்படுத்தல. முதல் 2 வாரங்களில் வந்து ஒரு சண்டை போட்டார், ஸ்மாஷ் பண்ணாரு, அப்படியே இதெல்லாம் பண்ணுவார், எல்லோ கார்டெலாம் கூட வாங்கினார். பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. 2வது முறை வந்தார். வந்ததுக்கு பிறகு ஒரு 2 இடங்கள்ல பெருசாக பேசினார். அதர்வைஸ் அவர் கொரியோகிராஃப் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஏதோ கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருப்பாரு. பட் நான் அதை பெருசாக பார்த்ததில்ல. அவர் மணிக்கிட்ட சொன்னார்ல, நீங்க பண்ண கொரியோகிராஃப் நான் பார்க்கவே இல்லைன்னு. நான் இவர் பண்ணது பெருசாக பார்த்ததில்லை. ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அது ஒரு ரசனையா இல்லை. ஒரு விஷயம் மட்டும், அந்த ஏதோ சேர்ல உட்காந்துட்டு ஒன்று பண்ணுவாங்க. இவர் மாயா, நிக்சன், பூர்ணிமா, அது ஒரு கொரியோகிராஃப் பார்த்தேன். அது இவர் பண்ணதா இல்லை அவங்களே பண்ணிட்டாங்களா தெரியல. அது ஒன்று பார்த்தேன். அதர்வைஸ் கொரியோகிராஃபுக்காக கப்புலாம் யாருக்கும் எங்கேயும் கொடுக்க போகிறதில்ல. இன்னொன்று இவர் என்ன சொல்லுவார்னா, நான் இந்த மொமெண்ட்டுக்காக காத்திருக்கேன். எந்த மொமெண்ட்டுக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு தெரியலையே. கட்சியில் வெளியே போயிட்டாரு. ஓகே விஜய் வர்மா, ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக நீங்கள் ஏற்படுத்தாத ஒரு கண்டஸ்டன்ஸ் இருந்தாலும் ஃபினாலே வீக் வரை வந்தீங்க. ஃபினாலே ஸ்டேஜுக்கு போக முடியல.